கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் ஒலி நம்மிலே கடந்து வர இருக்கிறது. அந்த வார்த்தை வாழ்வு தருகிற வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வாழ்வாய், ஆசீராய், விடுதலையாய் இருக்கிறது. இதனாலும் அவர் தருகின்ற வார்த்தையை நாம் கேட்க கடந்து வரலாம். திருப்பாடல் 40வது அதிகாரத்திலே 2வது தெய்வீக திருவசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். திருப்பாடல் 40லே 2வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார், சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை அங்கே திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் பாருங்கள். திருப்பாடல் ஆசிரியர் எந்த அளவுக்கு அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளியே கொணர்ந்து சேர் நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார் என்று திருப்பாடல் சொல்லுகிறார். அந்த வார்த்தை அவருக்கு மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கைக்கும் அப்படிப்பட்ட வார்த்தை தான். என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அப்படித்தான். இது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது. புனித பேதுரை பாருங்கள். பேதுரு ஆண்டவருக்காக அர்ப்பணித்த ஒரு மனிதன். இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். ஆண்டவரே நீர்த்தாம் என்றால் நானும் வர கட்டளையிடம் சென்றார். அங்கே பார்க்கிறோம், நடந்து வான்னு சொல்றார். இன்றைக்கு பேதுரு இயேசுவை நோக்கி பார்த்து வருகிற பொழுது அந்த கடல் மேல் வந்துட்டு இருக்கிறார். ஆனால் உடனே புயல் வருகிறது. புயல் வந்த உடனே அதை திரும்பி பார்த்த உடனே முழுகி போகிறார். அப்போ உடனே கூப்பிட்றார், இயேசுவேன்னு கூப்பிட்றார். இயேசு வந்து கையை பிடிச்சி தூக்கி விடுகிறார், தனியாக தூக்கி விடுறார். இது சாதாரண விசுவாச குறையிலே வருகிறது. அடுத்து நான் பார்க்கிறேன், இப்படி இருந்துக்கும் நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை சில பேரோடு இருக்கலாம், அணு வாழ்க்கை இருக்கு. புனித பவுலை பார்க்கிற பொழுது அவர் ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்தார். அவர் சொல்றாரு, நான் இங்கே எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், அவருக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், அவர் என்னை இப்படியாய் கொண்டு வந்தார். சவுலாக இருந்த என்னை பவுலாக மாற்றினார், அவருக்கு விரோதமாக இருந்த என்னை மாற்றினார் என்று. என்னுடைய வாழ்க்கையும் அநேகர் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இல்லைங்களால் நம்முடைய வாழ்க்கையும் பண்ணிருக்கும். அந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அழிவின் குழி இருந்தது. ஒரு குழி இருக்குன்னாக்க தண்ணி இருக்குது, தண்ணி இருக்கும், அது கீழே சேர் இருக்கும். தண்ணி இருக்கிறது சாதாரணமான எழுப்புதல், கீழே சேர் இருக்கிறது இருக்கும். இன்னும் அடிமட்டம் சேர் இருக்கிற பொழுது அச்சுக்கு நம்ம இருக்கும். சாதாரணமான பாவநிலை, பாவத்தின் அழுத்தங்கள், அதிகமான பாவங்கள், இந்த எல்லாத்திலிருந்தும் ஆண்டவர் தானே தூக்கி எடுத்து நம்மை கழுவி கொண்டு வருகிறார். அருமையான ஒரு வார்த்தை இந்த நாளிலே ஆண்டவர் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நினைச்சு பார்க்கணும். நம்முடைய எதிர்கால வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பார்க்கணும் இருக்கும். அப்படியே இப்போ கிடைக்கலாம். எனக்கு நிறைந்த ஒரு பாடல் எனக்கு இருக்கும். அது பார்க்கிற பொழுது, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ இல்லையா? உளையான சேற்றில் கீழே பள்ளத்தாக்கடியில் உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. அவருடைய பரிசுத்த ரத்னால பாவ சேரத்தெல்லாம் கழுவி அப்படியே ஒரு
பாவசேத்தில் நிற்கும். கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, நன்றி உமக்கு நன்றி. இயேசுவே, மக்கு நான் நன்றி செலுத்துகிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களே எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து பாவச்சீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். உம்முடைய பேர் அன்பு இரக்கத்தினாலே எங்களை ஈர்த்தி மாற்றி ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய திருக்கரம் எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களை வழிநடத்துவதாக. ஆமீன், ஆமென், ஆமீன். ஆமென். இறைவார்த்தை கேட்டு